ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, மதர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடுகளின் புனித வாரத்தில் பெரிய வியாழக்கிழமை 3 கருத்துக்களை சிந்திக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. 1, ஆண்டவர் இயேசு நற்கருணையை உருவாக்கியது. 2வது, குருத்துவத்தை ஏற்படுத்தியது. 3வது, இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்று அன்பு கட்டளை கொடுத்தது. இந்த 3ஐயும் விழாவாக கொண்டாடவும், சிந்திக்கவும், தியானிக்கவும், அதை வாழ்ந்து காட்டவும் திரு அவை நம்மை அழைக்கிறது. முதலாவதாக, ஆண்டவர் இயேசு நற்கருணையை இந்த நாளில் ஏற்படுத்தினார். இயேசு ஏன் நற்கருணையை ஏற்படுத்தினார் என்ற கேள்வியை எழுப்பி சிந்திக்கிற போது, கடவுள் இயேசு தன்னையே நமக்கு பரிசாக கொடுக்க நினைத்தார். அதனால் ஒரு சாதாரண வெண்ணிற அப்பத்தில் தன்னை வைத்து நமக்கெல்லாம் அன்பளிப்பாக, பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் இப்படி சொல்லுவார், நோ தை செல்ஃப் என்று சொல்கிறார். உன்னையே நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். சிறந்த உளவியலரான சிக்மண்ட் ஃப்ராய்ட் இப்படி சொல்லுகிறார், நீயாக இரு என்று சொல்கிறார். பி தை செல்ஃப் என்று சொல்கிறார். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார், கிவ் தை செல்ஃப் என்று சொல்கிறார். உன்னையே மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்கிறார். அப்படி சொன்னதன் விளைவாக தான் சொன்னதை வாழ்ந்து காட்டியதுதான் இந்த நற்கருணை. சாதாரணமாக மனிதர்களாகிய நாம் ஏதாவது ஒரு விழாவிற்கு செல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு பிறந்த நாளுக்கோ, ஒரு திருமண விழாவிற்கோ, ஒரு வைபவத்திற்கு செல்லுகிற போது நாம் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து சொல்லுகிறோம். அந்த விழா கொண்டாடுகிறவர்களிடத்திலே அந்த பொருளை கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். அந்த பொருளுக்கு நாம் ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். ஆங்கிலத்திலே கிஃப்ட் என்று சொல்லுகிறோம், தமிழிலே அதை அன்பளிப்பு என்று சொல்லுகிறோம். நாம் கொடுப்பது 50 ரூபாய் அல்லது 500 ரூபாய் அல்லது ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் அந்த பொருளினுடைய விலை அங்கே பேச்சல்ல, மாறாக அங்கே அன்பு பரிமாறப்படுகிறது, அன்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் அன்பளிப்பு என்று சொல்லுகிறோம். ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ பணத்தை கூட ஒரு கவரில வைத்து நாம் கொடுக்கலாம். ஆனால் அந்த கவருக்கு பெயர் அன்பளிப்பு. நம்முடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு அப்படியாக தன்னுடைய அன்பை கொடுப்பதன் அடையாளமாக இந்த நற்கருணையை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். இந்த பொருட்கள் நாம் கொடுக்கின்ற அல்லது பெற்றுக்கொள்ளுகின்ற பொருட்கள் நம்மை விட்டு பிரிந்துவிடும். அந்த பொருள் உடைந்து போகிற போது அல்லது அந்த பொருள் செயலிழந்து போகிற போது அதை குப்பையில் தூக்கி போட்டு விடுவோம். ஒரு பேனாவை ஒருவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பேனாவில இங்கு இருக்கிற வரைதான் அவருடைய ஞாபகமாக இந்த பேனாவை நான் வைத்திருக்கிறேன் என்று அந்த நபர் சொல்லுவார். அந்த இங்கு தீர்ந்து விட்டது என்று சொன்னால், மை தீர்ந்து விட்டது என்று சொன்னால், அந்த பேனா குப்பைக்கு போய்விடும். அந்த நபர் குப்பைக்கு போய்விட்டார் என்றுதான் அர்த்தம். ஆனால் ஆண்டவர் இயேசு தான் கொடுக்கிற அன்பளிப்பு அப்படியாக இருக்கக்கூடாது என்று நினைத்து, அவர் கொடுக்கிற அன்பளிப்பு நம்மோடு 2 கலக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண வெண்ணிற அப்பத்திலே தன்னையே வைத்து தன்னையே அன்பளிப்பாக கொடுக்கிறார். இங்கே அன்பளிப்பு கொடுக்கிறவரும் இயேசு, அன்பளிப்பு பொருளும் இயேசு. அப்படியாக நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உடலிலே 2 கலக்கிறவராக நற்கருணை ஆண்டவர் மாறுகிறார். தன்னுடைய உயிருள்ள பிரசன்னத்தை ஆண்டவர் இயேசு விட்டு சென்றிருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவர் இயேசு நிறைவேற்றுகிறார். அப்படியாக ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிற போது ஆண்டவர் இயேசுவையே பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவோடு நாம் 2 கலந்து விடுகிறோம். நாம் இயேசுவாக மாறுவதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த விழா நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. 2வதாக, ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை இந்த நாளிலே ஏற்படுத்துகிறார். திரு அவை போதிக்கிறது, குருத்துவமின்றி நற்கருணை இல்லை, நற்கருணையின்றி குருத்துவம் இல்லை என்று திரு அவை போதிக்கிறது. நற்கருணையை பிரசன்னப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருவானவர் தேவை.
ஆகவே குருத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு குரு இல்லை என்றால் நற்கருணை அல்லது ஒரு திருப்பலி நிறைவேற்றப்பட முடியாது. ஆகவேதான் குருத்துவம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நாம் எப்படி ஒரு குருத்துவத்தை அல்லது குருவை பார்க்கிறோம் என்று இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாதாரணமாக மனிதர்களாகிய நாம் நம்முடைய இயலாமையில குருக்களை, கண்ணீர்களை நாம் சாதாரணமாக விமர்சனப்படுத்துகிறோம், விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறோம். ஒரு குருவை, ஒரு பங்கு குருவை அல்லது ஒரு குருவானவரை நாம் எப்படி மதிக்கிறோம், எப்படி நற்கருணை மதித்து போற்றுகிறோமோ அப்படி நாம் குருவையும் மதித்து போற்ற வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. நாம் கூட்டமாக கூடுகிற எந்த இடமாக இருந்தாலும் சரி, பல நேரங்களிலே வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், நம்முடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர்தான் ஒரு குருவாக இருக்கிறார், கடவுளின் பணியாளராக மறுபிரதிநிதியாக பீடத்திலே நின்று திருப்பலி நிறைவேற்றுகிறார், அவர் கடவுளுக்கு நமக்கும் இடையே பாலமாக இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக குருக்களை விமர்சனப்படுத்துகிறோம். குருக்களிடம் ஒரு சிலரிடம் சில குறைபாடுகள் இருக்கலாம், நியாயப்படுத்துவதற்கில்லை. ஆனால் அவர்களை நாம் எப்படி அணுகுகிறோம்? ஒருவேளை குறைகள் இருந்தால் அவரிடம் மறைமுகமாக அல்லது தனிப்பட்ட விதத்திலே சென்று அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டி நாம் அவர்களிடம் அன்போடு கரிசனையோடு நடந்து கொள்கிறோமா, அல்லது விளம்பரப்படுத்துகிறோமா, அல்லது சிறிய சிறிய காரியங்களையும் விளம்பரப்படுத்தி பெரிதிப்படுத்தி ஒரு குருவை விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் அன்பியங்களிலே கூடுகிற போதும், பக்த சபைகளிலே கூடுகிற போதும், அமைப்புகள் ரீதியாக கூடுகின்ற போதும், தெருமுலைகளிலும் டீ கடைகளிலும் 100 நாள் வேலை நேரங்களிலும் நாம் கூடுகின்ற போதெல்லாம் ஒரு பேசு பொருளாக குருக்களை வைத்து நாம் விமர்சனத்திற்குள்ளாக்குகிறோம், அவர்களை பற்றி விமர்சனப்படுத்துகிறோம். இதற்கு நான் தகுதியுடையவனாய் இருக்கிறேனா என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு குரு கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிறார், அவர் நம்மிடமிருந்து கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்பதை மறந்து விடுகிறோம். அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கும் மறந்துவிட்டு அவர்களை நாம் குறை கூறுகின்றவர்களாக மாறிவிடுகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. கடவுளின் பணியாளர்களை, கடவுளின் நற்செய்தியாளர்களை நான் விமர்சனப்படுத்துவது, தீர்ப்புக்குள்ளாக்குவது எனக்கு பாவம், அது எனக்கு சாபம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் பல வேளைகளில. மாறாக குருக்களுக்காக ஜெபிப்பதற்கும், குருக்களுக்கு உதவியாக இருப்பதற்கும், நற்செய்தியின் பணியாளர்களுக்கு உதவியாக இருப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். குரு ஒவ்வொருவரும் கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிறார். இயேசுவின் பதிலாளாக நின்று திருப்பலியை நிறைவேற்றுகிறார். நற்கருணையை நமக்கு பிரசன்னப்படுத்தி தருகின்ற ஒரு கருவியாக இருக்கிறார் என்று குருவை மதிக்கவும், குருத்துவத்தை மதித்து போற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி இதேபோல் நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி அன்பு கட்டளை கொடுக்கிறார். குருவும் தலைவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக நம்மை வாழ ஆண்டவர் இயேசு நமக்கு அன்பு கட்டளை கொடுக்கிறார். இந்த அன்பு கட்டளையை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும், தாழ்ச்சி நிறைந்தவர்களாக. உங்களுள் யார் தலைவனாக இருக்க விரும்புகிறாரோ அவர் பணியாளராய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அடியவர்களுக்கெல்லாம் அடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக, மற்றவர்களுக்கு நான் பணிவிடை செய்கிற போதுதான் ஒரு நல்ல தலைவனாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 கருத்துக்களை இந்த நாளிலே புனித வியாழன் என்று திரு அவை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இந்த 3 பண்புகளையும், நற்கருணையை மீது நாம் விசுவாசம் கொண்டிருக்கவும், அந்த நற்கருணையை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடவும், அந்த நற்கருணையை நாம் வாழ்ந்து காட்டி, இயேசு எப்படி தன்னையே நமக்கெல்லாம் அன்பளிப்பாக பரிசாக கொடுத்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு நம்மையே அன்பளிப்பாக பரிசாக கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதை வாழ்ந்து காட்டவும், குருத்துவத்தை கொண்டாடவும், குருக்களை மதித்து போற்றவும், குருத்துவத்தை போற்றவும், இயேசு கொடுத்த அந்த அன்பு கட்டளைகளை மற்றவர்களிடம் பணிவோடும் தாழ்ச்சியோடும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் கொண்டாடுகிற போது இந்த புனித வியாழன் நமக்கு ஆசீர்வாதத்தின் வியாழனாக இருக்கும். ஆண்டவர் இயேசுவை நம்முடைய பிரசன்னப்படுத்தி அந்த இயேசுவின் பிரசன்னத்தை விஸ்தரிப்பு செய்கிறவர்களாக, இயேசுவை நற்கருணையிலே பெற்றுக் கொள்ளுகின்ற நான் இயேசுவாக மாறி நான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விஸ்தரிப்பு செய்கிறவனாக, கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விசாலப்படுத்துகிறவனாக நான் மாற வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆண்டவர் இயேசுவின் அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.